தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளால் அக்கட்சியின் தலைவர் விஜய் அடுத்தடுத்து மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளதாக கூறப்படும் நிலையில் இதற்கு முடிவு கட்ட அதிரடி முடிவு ஒன்றை விஜய் எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. அப்படி என்ன அதிரடி முடிவு? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். அடுத்தடுத்து அதிரடிகளை அரங்கேற்றி வரும் தாவேக தலைவர் விஜய் முதன்முறையாக படையூரிலிருந்து கோவை பக்கமாக சென்றது தாவேக தொண்டர்களுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது என்றே சொல்லப்பட்டாலும் விஜய்க்கோ அது பெரும் தலைவலியாக மாறியுள்ளதாக பனையூர் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதாவது பனையூரிலிருந்து கோவைக்கு சென்ற விஜய் யாரும் எதிர்பாராத விதமாக ரோட் ஷோ நடத்தினார். ஒரு கட்டத்தில் இந்த ரோட் ஷோ பேட் ஷோவாக மாறியதால் விஜய் திணறிவிட்டதாகவே கூறப்படுகிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் தாவேக தலைவர் விஜய் பயணித்த கேரவானை வழிநெடுகிலும் சூழ்ந்தபடி சென்ற தொண்டர்கள் திடீரென கேரவான் மீது ஏறி விஜய்க்கே ஷாக் கொடுத்தனர். ஒரு பக்கம் சாலையில் பல கூத்துக்கள் நடக்க பூத் கமிட்டி கருத்தரங்கம் நடைபெற்ற கல்லூரியில் இரும்பு தடுப்புகளை அத்துமீறி தாண்டி சென்றும் அராஜகம் செய்தனர் தாவேகவினர். இதோடு முடிந்ததா? அதுவும் இல்லை. கல்லூரிக்குள் அத்துமீறி நுழைந்த தொண்டர்கள் அங்கேயும் அடங்க மறுத்ததால் மேடையிலேயே மைக் பிடித்த விஜய் அவர்களுக்கு அறிவுரை சொல்லும் அளவிற்கு நிலைமை மோசமானதை அனைவரும் அறிவர். இப்படி விஜயின் கோவை விசிட்டில் ஏகப்பட்ட சர்ச்சைகளும் நடந்தேறியதால் தாவேக மீது தொடர் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்தன. இதனைத் தொடர்ந்து விஜய் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ஐ லவ் யூ கோவை அண்ட் கொங்கு தங்கம்ஸ் என்று குறிப்பிட்டிருந்த விஜய் தமிழகமெங்கும் உள்ள தாவேகாவினருக்கு அன்பான வேண்டுகோளை வைத்திருந்தார். அதாவது தன்னுடைய வாகனத்தை தாவேகவினர் தங்கள் இருசக்கர வாகனங்களில் தலைக்கவசமின்றி வேகமாக பின்தொடர்வது, பாதுகாப்பு குழுவினரை மீறி வாகனத்தின் மீது ஏறுவது, குதிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டது தனக்கு மிகவும் கவலையளித்ததாகவும் அதனால இப்ப கொஞ்சம் மனசு விட்டு பர்சனலா பேச விரும்புவதாகவும் தெரிவித்திருந்தார். தாவேகவினரின் பாதுகாப்பே தனக்கு முக்கியம் என்றும் அரசியல்ல கடமை, கண்ணியம், கட்டுப்பாடோட கண்டிப்பும் செல்ஃப் டிசிப்ளினும் ரொம்ப முக்கியம் என்று குறிப்பிட்டிருந்தார். அதே போல தான் சொல்றதை இனிமே நீங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ செய்வீங்கன்னு நம்புறதாவும் செய்வீங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல் என்று தாவேகவினருக்கு பாசமொழியை பொழிந்து அட்வைஸ் செய்திருந்தார் தாவேக தலைவர் விஜய். காலையில் இவ்வளவு அன்போடு தாவேகவினருக்கு அட்வைஸ் செய்த விஜய் மாலையில் ஸ்ட்ரிக்ட் ஆபீசராக மாறி புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதாவது தலைமை ஒழுங்கு நடவடிக்கை குழு மற்றும் மண்டல ஒழுங்கு நடவடிக்கை குழுக்கள் நியமனம் செய்து அதிரடி ஆக்ஷனில் இறங்கியுள்ளார் விஜய். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கழகத்தின் அனைத்து நிலைகளிலும் உள்ள நிர்வாகிகளும் தோழர்களுக்கும் கழக கட்டுப்பாட்டை மீறி கொள்கைகள், கோட்பாடுகள், குறிக்கோள்களுக்கு எதிராக செயல்பட்டால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் இது தொடர்பாக உருவாக்கப்பட்டுள்ள குழுவிற்கு கழக நிர்வாகிகளும் தோழர்களும் முழு ஒத்துழைப்பு நல்கிட வேண்டும் எனவும் விஜய் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கழக நிர்வாக வசதிக்காக தமிழ்நாட்டில் உள்ள வருவாய் மாவட்டங்கள் வடக்கு, மேற்கு, தெற்கு மற்றும் மத்திய கிழக்கு என 4 மண்டலங்களாக பிரித்துள்ளார் தாவேக தலைவர் விஜய். அதன்படி இந்த 4 மண்டலங்களில் உள்ள வருவாய் மாவட்டங்களுக்கு உட்பட்ட கழக மாவட்டங்களுக்கு மண்டல ஒழுங்கு நடவடிக்கை குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் காலையில் அன்பாக பேசி அட்வைஸ் செய்த விஜயின் ட்வீட்டை கண்ட தாவேகவினர் நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை என்றறிந்தனர். ஆனால் இப்படி மாலையில் அதிரடி காட்டி ஆப்பு வைத்துள்ளாரே என கூறி அண்ணன் என்ன, தம்பி என்ன, சொந்தமென்ன, பந்தமென்ன என்று புலம்பி வருவதாக கூறப்படுகிறது.